இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ராஜாம்பலம் அரசு மேல்நிலைப்பள்ளி. ராஜாம்பலம் அரசு மேல்நிலைப்பள்ளி. இப்பொழுது இருப்பது அரசு மேல்நிலைப்பள்ளி ராசாம்பலம். இந்த மேல்நிலைப்பள்ளி நாளை நூற்றாண்டு காண இருக்கின்றது. நூற்றாண்டு விழா இந்த பள்ளிக்கூடத்திலே நடக்க இருக்கின்றது. மிக பிரம்மாண்டமாக எல்லாமே ரினோவேட் செய்து பின்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு எல்லா விதமாக நிறைய செலவுகள் செய்து இங்கே செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஸ்பான்சர் செய்திருப்பது யாருவென்றால் இங்கே முன்னால் படித்த மாணவர்களுடைய ஸ்பான்சரிலே பெரிய அளவில் பெரிய செலவிலே இங்கே நாளை நடக்க இருக்கும் இந்த ஃபங்க்ஷனிலே எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அரசு மேல்நிலை பள்ளி மாதிரியே தெரியவில்லை, ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே காட்சியளிக்கின்றது. மிக அற்புதமாக காட்சியளிக்கும் இந்த இது ராசாம்பலம் மேல்நிலைப்பள்ளி. எல்லா உலகம் ஏகனாய் காக்கும் வல்லோன் உனக்கு வான்புகள் அனைத்தும். நம்ம வங்கக்கடலின் வாசலில் அமர்ந்திருக்கின்ற ராஜாம்பலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நாளைய தினம் நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பை நம்முடைய டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை தலைமையாக கொண்டு வெகு சிறப்பாக ஏறத்தாழ ஒரு 300 மாணவர்கள் உலகங்கள்லாம் பரவி இருக்கின்றார்கள். இந்த விழாவை இங்கே கொண்டாட வேண்டும் என்று தேதி குறிப்பிட்ட போது அத்தனை பேரும் நான் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று மிக அருமையாக தன்னுடைய சேவைகளை எல்லாம் முன்னால் படித்த பள்ளிக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய தோரண வாயில் கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே மிகப்பெரிய அளவில் ஃபேவர் பிளாக் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியை ஒரு புது பள்ளியாக சீரமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லா வகையிலும் சாலை வசதிகளும் கழிவறை வசதிகளும் கட்டிட வசதிகளையும் வெகு சிறப்பாக ஏற்பாடு கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாள் நாளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. சிறப்பு விருந்தினராக நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் நம்முடைய பாசத்திற்குரிய முனைவர் வே இறையன்பவர்கள் சிறப்பு கலந்து கொண்டு வெகு சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கின்றன. மாணவர்கள் எல்லாம் இங்கே வருகிறது கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும், இங்கே கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மாணவிகள் எல்லாம் வெகு சிறப்பாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக காலத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். செயலராக நம்முடைய முன்னாள் மாணவர் இன்ஜினியர் துரைக்கன் அவர்களும், பொருளாளராக இணைச் செயலராக பேராசிரியர் SP கணபதி அவர்களும், டாக்டர் முருகானந்தம் அவர்களும், பொருளாளராக நல்லாசிரியர் ராமசாமி அவர்களும், இணை பொருளாளராக G பாலசுப்ரமணியன் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். இங்கே நின்று கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ வந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் நாளைய தினம் மிகப்பெரிய முன்னாள் மாணவர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் காலை 11 மணிக்கு நம்முடைய விழா அரங்கில் நடைபெற இருக்கின்றது. அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு K லோகநாதன் அவர்கள் இந்த பள்ளியிலே படித்து 18 ஆண்டு காலம் முதுநிலை ஆசிரியராக படித்து இன்று அவர் தலைமையேற்று இந்த விழாவை நடத்த வேண்டும். நாளை மறுநாள் ஒரு பணிபுரிய இருக்கின்ற காலத்தில் இறைவனுடைய நாட்டத்தால் அவர் நாள் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடிவிட்டுத்தான் பணிவு பெறுகின்ற ஆண்டவனுடைய விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பணிகளை மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இங்கே வைத்திருக்கின்ற கல்வெட்டுகளை அத்தனைமான இன்னும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன வேண்டும், என்ன செய்ய கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற மீனவ சமுதாயத்தை சார்ந்த, விவசாய சமுதாயத்தை சார்ந்த, தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த அத்தனை மாணவிகளும் வருங்காலத்தில் இன்று மருத்துவராக இருக்கிறார்கள், இன்று இன்ஜினியராக இருக்கின்றார்கள், இன்று ஆசிரியராக இருக்கின்றார்கள், தலைவராக இருக்கின்றார்கள். இந்த பள்ளியில் படித்தவர் தான் இன்றைய இந்தியாவுடைய மூத்த குடிமகனாக இருக்கின்ற ஜனாதிபதி வெங்கட்ராமன் இந்த பள்ளியிலே படித்தார் என்பதற்கு வேறு சான்று வேண்டாம். அத்தனை பேரும் தலை சிறந்தவர்கள் படித்திருக்கின்ற உருவாக்கிய பள்ளியில் வருங்காலத்தில் ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டு தமிழகத்திலே இருக்கின்ற டாக்டர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், IASகள், IPSகள் எல்லாம் இந்த பள்ளியில் உருவாகலாம் இருக்கின்ற சாதனை படைக்க இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லி இப்பொழுது மற்ற பொறுப்பாளர்கள் தலைமை ஆசிரியர் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவராக இந்த ஊரின் மண்ணின் மைந்தர் இந்த நம்முடைய டாக்டர் சூரியமூர்த்தி அவர்கள் துணைத் தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார். நல்ல செய்தி சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், நான் மயிலங்கோட்டை ராஜேந்திரன் பேசுகிறேன். பள்ளி நூற்றாண்டு விழாவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண உதவி செய்து பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ வேறு கணபதி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டா இருப்பேன். இதுதான் கூட எல்லாரையும் அனுசரித்து நடக்கணும்னு சொல்லி கேட்டுருப்பேன்.
மூர்த்தி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை கூறுவார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியில் எனக்கு பேச்சு வரவில்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றோம். மிக மோசமான நிலைமையில் இருந்த பள்ளி கட்டிடம் இப்போது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. பேவர் பிளாக் அமைக்கப்பட்டிருக்கிறது. தோரண வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா முன்னாள் மாணவர்களும் மனமுவந்து நன்கொடைகளை வழங்கினார்கள். மிகுந்த ஆச்சரியமான விஷயம். நல்ல முறையில் இந்த நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவ்வளவு. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக நான் பொறுப்பேற்று 2 வருட காலங்கள் முடிகின்ற தருவத்தில் நான் இதே பள்ளியில் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பிலிருந்தும் உயர்நிலை 10ஆம் வகுப்பு வரை முடித்து 11, 12ஆம் வகுப்பில் முதலாக இந்த பள்ளியானது தரம் உயர்த்தப்பட்டு 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் முடித்து நான் முதுகலை ஆசிரியராக பணியேற்ற பிறகு இதே பள்ளிக்கு 2008ஆம் ஆண்டு மாறுதல் மூலம் பணியேற்ற அடைந்து 2017இல் இதே பள்ளியில் பதவி உயர்வு பெற்று திரும்ப 2023 இதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியேற்றேன். நம் பள்ளியானது மிகவும் பழமை வாய்ந்த பள்ளி. இந்த பள்ளியானது பல்வேறு அரசியல்வாதிகள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், முன்னாள் ஜனாதிபதி, அமைச்சர்கள் போன்ற பல்வேறு பதவிகளில் வகிக்கக்கூடிய மிக பெருமைத்தக்க வகையில் அனைவரையும் கை கொடுத்து படிக்கேற்றி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருந்த இந்த பள்ளியானது மிகவும் பாழடைந்து மாணவர்கள் கற்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகுவதற்கு நம்மளுடைய பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த பள்ளியை சீரமைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு மாணவன் கல்வி பயில வேண்டுமென்றால் அந்த பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை சரியாக ஏற்படுத்தி கொடுத்தோமானால் அவற்றில் படிக்கக்கூடிய மாணவருடைய கல்வித்தரமும் உயரும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று எதிர்பார்க்காத வகையில் டாக்டர் கேபி மற்றும் டாக்டர் சூரியமூர்த்தி இவர்கள் தலைமையில் அதற்கடுத்து முன்னாடியே இந்த கல்விக்குழுவுடைய உறுப்பினர்கள் மற்றும் செயலர்கள் அனைவரையும் திரு புரொஃபசர் லைன்ஸ், முன்னாள் காதர் மொய்தீன் பேராசிரியர் மற்றும் முதல்வர் உங்களிடம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இந்த முன்னாள் மாணவர்களுக்கு அனைவரும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்பார்க்காத வகையில் இந்த பள்ளியானது இன்று எய்டட் பள்ளி, அதாவது உதவி பெறும் பள்ளி மற்றும் சுயநிதி பள்ளி இவற்றிற்கு ஈடு இணையாக இந்த அரசு பள்ளியை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பள்ளியானது மேன்மேலும் வளர்ந்து மாணவர்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்தி அவர்கள் பல்வேறு பதவிகளை வைத்து இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மாணவிகளின் பெற்றோர்கள் மிகவும் பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவர்களாகவும் மேலும் சிறுபான்மையினர், மீனவர்
விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் தான் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மேலும் மேலும் கல்வியை கற்று இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு வழிவகுத்த முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் எடுத்து உரைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம். இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவானது முன்னாள் கல்வி பயின்ற மாணவர்களுடைய நிதி உதவியினால் மற்ற இந்த பள்ளியினுடைய வேலைப்பாடுகள் எல்லா வேலையும் பூர்த்தி அடைந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை 100ஆண்டு விழா சிறப்பாக அமைந்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நன்றி கூறுகிறேன். வணக்கம். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனை என்ற ஒரு அடைமொழிக்கிணங்க நமது ராஜாமடம் பள்ளிக்கும் நல்லதாய் இந்த மண்ணுக்கும் நல்லதாய் நாங்கள் பல்வேறு இந்த கல்வி நிறுவனத்திற்கு முன்னாள் மாணவர் அமைப்பு மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த கிராமவாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சிறப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பணியை நாங்கள் எவ்வாறு செய்து முடிப்போம் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் அனைவரும் நிச்சயமாக இதை முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை அணுகி நிறைய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் மாணவர்கள் மற்றும் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மயிலங்கோட்டை, ஆண்டிக்காடு, மல்லிப்பட்டினம், அதிராமண்டத்தை சேர்ந்த பகுதிகள் சேர்ந்த அனைத்து அன்பர்களும் நிறைய பொருளுதவி செய்து இந்த பள்ளி நமது மாவட்டத்திற்கே ஒரு மாதிரி பள்ளியாக நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். மேலும் இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து எங்களால் முடிந்த நித்தியம் உதவிகளை செய்வோம் என்று கூறி வருங்காலகட்டத்தில் பள்ளி ஒரு சிறப்பான நிலையை எட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி முயற்சி செய்வோம் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பள்ளி 100ஆண்டு விழாவினுடைய குழுவில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்களே, இந்த விழா சாதாரண ஒரு விழாவாக கொண்டாடவில்லை, 100ஆண்டு விழாவாக கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் அல்லாமல் அனைத்து மாநிலம், அனைத்து அண்டை நாடுகள், உலக நாடுகளில் இருந்து கூட இன்றைய தினம் இங்கு படித்தவர்கள் பெரிதாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இப்படை தூக்கி எப்படை வெல்லும் என்பார்களே, அதற்கு ஈடாக சிறப்பாக இந்த பணியை செய்து கொடுப்பதில் மயிலங்கோட்டையின் மண்ணின் மைந்தனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா மருத்துவர் ஐயா KP அவர்களும், அவருக்கு உறுதுணையாக மருத்துவத்துறையை சேர்ந்த ராஜாமடத்தில் பயின்ற மரியாதைக்குரிய குழந்தை டாக்டர் அன்பிற்குரிய சூரியமூர்த்தி ஐயா அவர்களும், இதில் ராமனுக்கு எவ்வாறு ஒரு லட்சுமணன் உதவியாக இருப்பார்களோ அதே போல் இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியிலே படித்து பள்ளியிலே ஓய்வு பெற இருக்கின்ற அருமை அன்பு சகோதரர் லோகநாதன் அவர்கள் இப்பள்ளியிலே திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இளங்கோ அவர்களும் மற்றும் உள்ளவர்களும் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் இந்த பள்ளிகளை பயின்ற முன்னாள் மாணவர்களாகிய மரியாதைக்குரிய ஐயா குடியரசுத் தலைவர் அவர்களும் மற்றும் 14 பேர்களுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதெல்லாம் மிகவும் பெயர் பெற்ற ஒன்று. இப்பள்ளிகளை படித்தவர்கள் பல்வேறு துறைகளிலே இன்றைய தினம் ஈடுபட்டு கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்விழா 100ஆண்டு விழா மட்டுமல்லாமல் அடுத்த 125வது ஆண்டு விழாவாகவும் கொண்டாட இருக்கிறோம் என்பதை அருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய விழா சிறக்க என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செங்குட்டுவன், ஊரணிபுரம்.
Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.